நாட்டியத்தான் குடி என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு வருகிறார். அந்த தலத்திலே கோட்புலி நாயனார் எதிர்கொண்டு வணங்கி அவர் தன்னுடைய மாளிகைக்கு அழைத்து சென்று திரு அமுது செய்வித்து தம் மகளார் ஆன சிங்கடியார் வனப்பகையார் ஆகிய இருவரையும் சுந்தரரின் திருவடி மலர்களை வணங்குமாறு செய்து தாமும் தொழுது அடியேன் பெற்ற இம்மக்களை இருவரையும் அடிமையாக ஏற்றருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது சுந்தரர் இவர்கள் எனக்கு மக்கள் ஆவார் என்றும் அவரை பாராட்டி அவர்களுக்கு வேண்டுவன கொடுத்து திருக்கோயிலை அவர்கள் அனைவரும் சென்று அடைகிறார்கள். சுந்தர பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலேயும் இந்த சிங்கடியார் வனப்பகையாருடைய பெயர்களை எல்லாம் சொல்லி இவருக்கு தந்தையாகிய ஆரூரன் என்று பாடி மகிழ்வார். இப்படி தன்னுடைய மகளாக பாவித்து ஒவ்வொரு பதிகத்திலேயும் கடைசியிலே திருக்கடை காப்பாக பாடி வைத்த பாடல்கள் அநேகம். இப்பொழுது அந்த நாட்டியத்தான் குடியிலே அந்த மகள்கள் இருவரையும் பெற்ற அற்புதத்தை இங்கே பாடி மகிழ்கிறார். பாடி மகிழ்வோமாக. ஊமான் ஆவதோல் அரவம் கண்டு அஞ்சே புறங்காட்டாடல் கண்டு இகழே பேனாராகிலும் பெருமையை உணர்வேன் பிறவேனாகிலும் மறவேன் காணீராகிலும் காண்பன் மனத்தால் கருதாகிலும் கருதி நானேழுள்ளடி பாடுதல் ஒழியேன் நானேழுள்ளடி பாடுதல் ஒழியேன் நாட்டியத்தான் கூடி நம்பி நாட்டியத்தான் கூடி நம்பி